உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகைச்சித்ரா. எல்லாருமே ஒரு பக்கம் நீங்க ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கணும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செல்லுங்க, அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது நாம மட்டும் குழந்தைகிட்ட இருந்து குட் குவாலிட்டிஸை கத்துக்கோங்க, குழந்தைங்களா மாறுங்க, குழந்தைங்களோட கேரக்டரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னு பாக்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதலாவதான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எதுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியாது. ஸோ அந்த ஒரு சந்தோஷமானது நம்முடைய வாழ்க்கையும் டிப்ரெஷன் இல்லாம எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க நமக்கு உதவி செய்யும். ஸோ இரண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குழந்தைங்க தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயங்களை அடம் பிடிக்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த பொருள் ஒரு சிலர் பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியாயிருவாங்க. ஆனா ஒரு சிலர் அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு ரகம். இன்னும் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈகோ இல்லாம ஒரு பொருளை எப்படி டிமாண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டாய்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம அந்த பொருளை வாங்கி தரல, ஆனா மறுநாள் அதை வாங்கி கொடுத்தா கூட நேத்து தானே நான் கேட்டேன், இன்னைக்கே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நம்மகிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. எப்படியோ அந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொமெண்ட் அவங்க ரொம்பவே ஹாப்பியா கொண்டு போவாங்க. சோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன், ஆனா அந்த விஷயம் அடுத்து கிடைக்குது, எனக்கு இது இப்ப தேவையில்லை அப்படின்னு ஒதுக்காம நம்முடைய வாழ்க்கையும் இதே ஒரு மனநிலையோட கொண்டு போகும்போது கப்பிள்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட, மெரிட்டல் இஷ்யூஸ் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே துருன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நாம அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குண்டான வேலைகளையே கூட நாம ஃபுல் இன்ட்ரெஸ்டோட துருன்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லா விஷயங்களும் குறிப்பிட்ட நேரத்தை விட ரொம்பவே சீக்கிரமா முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. குழந்தைங்களை போல நீங்களும் மாற ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும்